வெல்கம் டு ஏஎம்எக்ஸ் 9ஆம் வகுப்பு மெய்யெண்கள் பயிற்சி 2.8 வந்து 4வது கணக்கு பார்க்கலாம். கீழ்காணும் தகவலை அறிவியல் குறியீட்டில் எழுதுக. அதாவது இங்கே கீழே வந்து 3 கணக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம எந்த குறியீட்டில் எழுதணுமா, அறிவியல் குறியீட்டில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அறிவியல் குறியீடுனா என்னென்னு தெரியும் இல்லையா, புள்ளி வச்சு எழுதணும். அதே மாதிரி வந்து 10 பவரில் எழுதணும். சரிங்களா? இப்போது இயலெண் வந்து பாருங்கள், இயலெண் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, 7. அப்போ 7.0 இன்ட்டு 10 பவர் ஆஃப். இப்போ 7க்கு அப்புறம் நமக்கு எத்தனை ஜீரோ வருது, 7 விட்டுணும். 7க்கு அப்புறம் நமக்கு எத்தனை ஜீரோ வருது, 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ பவரில் நமக்கு 9 வரும். சரிங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா. 9 4 6 0 5 2 8 4 2 0 3 0 3 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம இயலெண் வந்து 9ல் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ புள்ளி வச்சு 0 சேர்த்து 10 பவர் ஆஃப், இங்கே 9 விட்டுருவோமா. அப்போ இதிலேருந்து நம்ம எண்ணும். இதிலேருந்து என்னென்னா நமக்கு 15 வரும். சரிங்களா? 15 நம்பர் இருக்குது, எண்ணி பாருங்கள், 15 வரும். சரிங்களா? அடுத்த சம் பாருங்கள். இங்கே வந்து 3வது சம் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. ஜீரோவிலே நிறையா கொடுத்துட்டு 9 1 0 9 3 8 2 2ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இயலெண் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இயலெண் வந்து நமக்கு இங்கே 9லேருந்து ஆரம்பிக்குது. அப்போ 9.10 9 3 8 2 2 இன்ட்டு 10 பவர் ஆஃப். ஏன்னா நமக்கு வந்து இப்படி லெஃப்ட் சைடு போகுது, புள்ளி வந்து இந்த பக்கம் வந்திருக்கு. அதனால் நமக்கு பவரில் வந்து என்னன்னு எழுதணும், மைனஸ் போட்டு எழுதணும். அப்போ மைனஸ், இப்போ இந்த அதாவது 9 இதுலேருந்து விட்டுருணும். அப்போ இதிலேருந்து நம்ம என்னணும் அப்படின்னா மொத்தம் 31 ஜீரோ இருக்கும். ஸோ 31 பவர் ஆஃப் மைனஸ் 31 கிலோகிராம். இதுதான் இந்த கணக்குக்கான விடை. சரிங்களா? புரியுதுங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா. 5th சம் பாருங்கள். 2.75 சுருக்குக. 2.75 இன்ட்டு 10 பவர் ஆஃப் 7 ப்ளஸ் 1.23 இன்ட்டு 10 பவர் ஆஃப் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்களா? ஸோ இங்கே நான் கணக்கு எழுதியிருக்கேன். இப்போது 2.75 இன்ட்டு 10 பவர் ஆஃப் 7 ப்ளஸ் 1.23 இன்ட்டு 10 பவர் ஆஃப் 8ன்னு இருக்குது. இப்போ இதில் நமக்கு எது பொதுவாக இருக்குதுன்னு பாருங்கள். 10 பவர் ஆஃப் 7 10 பவர் ஆஃப் 8 பொதுவாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிற நம்பர் எது, 10 பவர் ஆஃப் 7. ஸோ அதை வந்து நம்ம வெளியே தனியாக எடுத்துடணும். இதுக்கும் பொதுவாக இருக்கிறது வந்து 10 பவர் ஆஃப் 7. ஸோ உள்ளே என்ன வரும், 2.75 ப்ளஸ் 1.23 இன்ட்டு இங்கே வந்து நம்ம வந்து 7 எடுத்துருக்கோம் பொதுவாக. அப்போ மீதி என்ன இருக்கும், 1 இருக்கும். அப்போது 1ன்னு போட்டுருணும். சரிங்களா? அடுத்தபடி பாருங்கள். 10 பவர் ஆஃப் 7 இன்ட்டு 2.75 ப்ளஸ் இந்த 1.23 இந்த 10 நம்ம என்ன பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும். ஸோ நம்ம பெருக்கணும் அப்படின்னா 10 இது அப்படியே நமக்கு வரும். அப்போது 1 2 3 0 எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். அப்போது நமக்கு புள்ளிக்கு வர அடுத்த ஜீரோ வந்து நமக்கு கணக்கில் வராது. அப்போது 12.3. சரிங்களா? இப்போது அடுத்தபடி என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து கூட்டணும். சரிங்களா? இப்போ 2.75 புள்ளி வந்து நேராக வரணும். அப்போது 12 3. சரிங்களா? இப்போ 5 7 3 10 2 2 4 1 5 இங்கே புள்ளி வச்சிடும். அப்புறம் 1. இப்போது 10 பவர் ஆஃப் 7 இது ரெண்டுத்தையும் கூட்டினதுக்கு நமக்கு என்ன வந்திருக்கு, 15.05. சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். 15.05 இன்ட்டு 10 பவர் ஆஃப் 7 இது இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு வந்து அறிவியல் குறியீட்டு முறையில் நம்ம எப்படி எழுதலாம், 1.505 இதை எப்படி எழுதுவோம், நம்ம எப்போவுமே வந்து ஒரு இயல் நம்பருக்கு அடுத்தது நம்ம புள்ளி வைப்போம். 1.505 இன்ட்டு 10 பவர் ஆஃப் 1. ஏன்னா ஒரு ஸ்தானம் நம்ம தள்ளி வச்சுருக்கிறதுனால மேலே 1. இயல்பாகவே நமக்கு 10 வரும் இல்லையா அறிவியல் குறியீட்டில். ஸோ நம்ம ஒரு ஸ்தானம் தள்ளி வச்சுருக்கிறதுனால மேலே வந்து 1 10 பவர் ஆஃப் 7. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 1.505 இன்ட்டு 10 பவர் ஆஃப் இந்த 1யும் 7யும் கூட்டிக்கிட்டோம்னா 8. ஸோ இதுதான் இந்த கணக்குக்கான பதில். சரிங்களா? புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா. அடுத்த கணக்கு பாருங்கள். 1.598 இன்ட்டு 10 பவர் ஆஃப் 17 மைனஸ் 4.58 இன்ட்டு 10 பவர் ஆஃப் 15. ஸோ இதை வந்து நம்ம சுருக்கணும். இந்த 10 பவர் 17 இந்த 10 பவர் 15 வந்து நமக்கு பொதுவாக இருக்குது. அப்போது அதனால் வந்து இதில் நம்ம என்ன எடுப்போம் பொதுவாக, இது ரெண்டுத்துக்குமே 10 பவர் 15 பொதுவாக எடுப்போம். சரிங்களா? அப்போது 1.598 இன்ட்டு இங்கே வந்து நம்ம 15 10 பவர் 17க்கு 15 நம்ம பொதுவாக எடுத்துருக்கோம். அப்போ மீதி பேலன்ஸ் என்ன இருக்கும், அடுக்கில் 2 இருக்கும். ஸோ 2 போட்டுக்கலாம். சரிங்களா? மைனஸ்
இந்த மைனஸ் குறி இறக்கிட்டு 4.58 சரிங்களா. இந்த 10^15 நம்ம இங்கே பொதுவாக எடுத்துட்டோம், அவ்வளோதான் சரிங்களா. இது ரெண்டுத்துக்கும் பொதுவாக வெளியே எடுத்துட்டோம். இங்கே பேலன்ஸ் வந்து 2 இருக்கும், அதை இங்கே போட்டோம். அடுத்தபடி பாருங்கள் 10^15. இப்போ இது என்ன பண்ணணும், 1.598 இன்ட்டு இந்த 10^2 வந்து நம்ம 2 தடவை என்ன பண்ணுவோம், பெருக்குவோம். அப்போ 2 தடவை பெருக்கும்போது நமக்கு 100 வரும். ஸோ 4.58 சரிங்களா. அப்போ 10^15 1.598 இன்ட்டு 10 பெருக்கணும்னா 100 மைனஸ் 4.58. இப்போ என்ன பண்ணணும், 10^15 இந்த 1.58யும் 100யும் நம்ம என்ன பண்ணணும், பெருக்கணும். ஸோ பெருக்கலாமா, 1.598 இன்ட்டு 100 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு அப்படியே தான் வரும். ஸோ 1.598 2 0. எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வந்திருக்கு, 3 ஸ்தானம். அப்போ 1 2 3, அப்போது 3 ஸ்தானம். புள்ளிக்கு அடுத்து வர 0 நமக்கு கணக்கு கிடையாது. அதனால் 159.8 மைனஸ் இங்கே என்ன இருக்குது 4.58 சரிங்களா. இப்போது 10^15 என்ன பண்ணணும், இந்த 159.8லிருந்து 4.58 நம்ம என்ன பண்ணணும், கழிக்கணும். அப்போ 159.8. ஸோ புள்ளி நேராக வரும். அப்போ இங்கே 5 இங்கே 4 சரிங்களா. அப்போ 8க்கு மேலே 0 போட்டுக்கலாம். அப்போ இதிலேருந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், கழிக்கணும். 0லேருந்து 8 போகாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்தில் கடன் வாங்குவோம். அப்போ இங்கே என்ன ஆகும், 10 ஆகும். 10லேருந்து 8 போச்சுன்னா 2, 7லேருந்து 5 போச்சுன்னா 2, 9லேருந்து 4 போச்சுன்னா 5, புள்ளி வச்சிரும். ஸோ திருப்பி 5 1 புரியுதுங்களா. இப்போது நமக்கு வந்திருக்க விடை பார்த்திங்கன்னா 155.22ன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம 155.22ன்ட்டு எழுதுவோம் சரிங்களா. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இப்போ இது எப்படி எழுதணும் அப்படின்னா, நம்ம வந்து அறிவியல் குறியீட்டு முறையில் எழுதணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 155.22 இன்ட்டு 10^15 நம்ம கொண்டு வந்துடலாம் இங்கே சரியா. இப்போது அறிவியல் குறியீட்டு முறையில் எப்படி எழுதுவீங்க, இதை 1 புள்ளி ஒரு ஏழனுக்கு அடுத்தது நம்ம வந்து புள்ளி வைப்போம். 1.5522 இன்ட்டு 10^2. இந்த 2 எப்படி வந்தது, இந்த 2 ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி எடுத்துகிட்டு போனதுனால நமக்கு இங்கே 2ன்னு வந்தது சரிங்களா. 10^15. இந்த 10^2 எப்படி வந்ததுன்னு தெரியல. அறிவியல் குறியீட்டு முறையில் நம்ம இயல்பாகவே வந்து 10 போட்டு எழுதுவோம். இந்த 2 வந்து நம்ம இங்கே 2 ஸ்தானம் தள்ளி வச்சதுனால இங்கே 2ன்னு வந்தது சரிங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப் போடலாமா. 1.5522 இன்ட்டு 10^2 என்ன பண்ணுவோம், இந்த 2யும் 15யும் நம்ம என்ன பண்ணிப்போம், கூட்டிப்போம். ஸோ அப்போ நமக்கு கடைசியான விடை என்ன, 1.5522 இன்ட்டு 10^2 2யும் 15யும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா 17. ஸோ இதுதான் இந்த கணக்குக்கான விடை. புரியுதுங்களா. ஸோ அடுத்த சம் பார்க்கலாமா. ஸோ அடுத்த சம் பாருங்கள். 1.02 இன்ட்டு 10^10 இன்ட்டு 1.20 இன்ட்டு 10^3. ஸோ இதை வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பெருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சிம்பிள் பார்த்தீங்கன்னா பெருக்கல் குறி இருக்குது சரிங்களா. இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக எடுத்து எழுதலாம். 1.02 இன்ட்டு இங்கே பாருங்கள் மேலே வந்து 10 பொதுவாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 2 10க்கு ஒரு 10 பொதுவாக எடுப்போம் சரிங்களா. இப்போ அடுத்தது என்ன இருக்குது, 1.20 இன்ட்டு இந்த 2 10க்கு ஒரு 10 வெளியே எடுத்துடலாமா சரிங்களா. அப்போ என்னவாகும், இந்த 10 இந்த இங்கே 10 இங்கே -3 நமக்கு என்னவாகும், ஒரே மாதிரி மேலே அடுக்கில் போயிடும். புரியுதுங்களா. இந்த 2 10க்கு ஒரு 10 எடுத்தாச்சு, 10 இந்த -3 இறக்கியாச்சு சரிங்களா. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், இந்த 1.02யும் இந்த 1.20வையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், பெருக்கணும். பெருக்கிடலாமா. 1.02 இன்ட்டு 1.20. ஸோ பெருக்கிடலாமா. இப்போது 0 0 இந்த 0வால் 3த்தையும் நம்ம பெருக்கினாலும் 0 தான். அடுத்தது 2 2 4 0 2 0 2 2. அடுத்தது 2 0 1 சரிங்களா. அப்போ 0 4 2 2 1. எத்தனை ஸ்தானம் தள்ளி நமக்கு புள்ளி வந்திருக்கு, 1 2 3 4. அப்போ 4 ஸ்தானம். அப்போ 1 2 3 4 ஸ்தானம் தள்ளி என்ன பண்ணுறோம், நம்ம புள்ளி வைக்கணும் சரிங்களா. இப்போது நமக்கு புள்ளிக்கு அடுத்து வர 0 நமக்கு கணக்கு வராது. அதனால் இங்கே ரெண்டுத்துக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த விடை 1.224 இன்ட்டு 10^10^-3 எழுதியாச்சா. இப்போ என்ன வரும் விடை, 1.224 இன்ட்டு 10^10லேருந்து 3 போச்சுன்னா 7. ஸோ இதுதான் இந்த கணக்குக்கான விடை. புரியுதுங்களா. அடுத்த சம் பார்க்கலாமா.
அடுத்த சம் பாருங்க 8.41 இன்ட்டு 10 பவர் ஆஃப் 4 வகுத்தல் 4.3 இன்ட்டு 10 பவர் ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல வந்து வகுத்தல் முறையில் முதல்ல போட்டுக்கலாம். 8.41 இன்ட்டு 10 பவர் ஆஃப் 4 வகுத்தல் 4.3 இன்ட்டு 10 பவர் ஆஃப் 5. அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே 10 பவர் 4ம் 10 பவர் 5ம் வந்து நம்மளால் ஈஸியாக ரெண்டுத்துக்குமே ஒரு 10 எடுத்து போட்டுட்டு நம்மளால் பண்ண முடியும். ஆனால் இங்கே பாருங்கள் இந்த 8.41 4.3 நம்மளால் என்ன பண்ண முடியாது, வகுத்து போட முடியாது. அதனால் நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா 10 சேர்க்கணும். இங்கே பாருங்கள் அடுத்தபடி போடுறோம். 8.41 இன்ட்டு 10 பவர் ஆஃப் -2 இன்ட்டு இந்த 10 பவர் ஆஃப் 4. இந்த 10 பவர் ஆஃப் -2 ஏன் வந்தது அப்படின்னா நம்மளால் வந்து இதையும் வந்து டைரெக்டாக அடி கொடுக்க முடியாது. அதனால் வந்து இது முழு ஸ்தானமாக மாற்றிட்டு தான் நம்மளால் அடி கொடுக்க முடியும். முழு ஸ்தானமாக மாற்றினோன்னா நம்ம 10 இந்த -2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1 2 இந்த 2 ஸ்தானம் தான் இங்கே -2ஆக போகும். சரிங்களா? அடுத்தது 4.3 இன்ட்டு 10. இதையும் நம்ம முழு எண்ணாக மாற்றணும்ல. அப்போ நம்ம எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம்? ஒரு ஸ்தானம். அப்போது 1. புரியுதுங்களா? இங்கே 2 ஸ்தானங்கிறதுனால இங்கே -2, இங்கே ஒரு ஸ்தானங்கிறதுனால இங்கே -1. சரிங்களா? அடுத்தது என்ன? 10 பவர் ஆஃப் 5. இப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 8.41 இன்ட்டு இந்த 10 வந்து நம்ம 2 தடவை போட்டோம்னா நமக்கு என்னென்னு வரும்? 100ன்னு தான் வரும். சரிங்களா? இன்ட்டு 10 பவர் ஆஃப் 4 வகுத்தல் 4.3. இந்த 10 நம்ம ஒரு தடவை போட்டோம்னா 10ன்னு தான் வரும். அப்போது 10 பவர் ஆஃப் 5. சரிங்களா? இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பெருக்கிக்கலாம். 8.41 100 நம்ம பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 8.41 இன்ட்டு 100. அப்போது 8 4 1 2 0. இப்போ ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா இந்த 2 0 போயிடும். இப்போ நமக்கு முழு என்ன கிடச்சிருச்சா? இப்போ நமக்கு அடி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 841 இன்ட்டு 10 பவர் ஆஃப் 4 வகுத்தல் இங்கே 4.3 இன்ட்டு 10. ஸோ 43 0. இப்போ நம்ம புள்ளி வச்சோம், ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா நமக்கு 43. ஸோ நமக்கு முழு ஸ்தானத்தில் கிடச்சிச்சு. அப்போது அடுத்த இது என்ன? 10/5. இப்போ இந்த 841 43 நம்ம என்ன பண்ணணும்? வகுக்கலாங்களா? 43 841. சரிங்களா? ஒரு 43 43. அப்போது 8லேருந்து 4 போச்சுன்னா 2, 4லேருந்து 3 போச்சுன்னா 1, மீதி 1. சரிங்களா? சாரி, 8லேருந்து 4 போச்சுன்னா 4, 411. அடுத்தது 9ஆல் போடலாம். 9 43 வந்து 387. 411லேருந்து 387 போச்சுன்னா 24. திருப்பி நம்ம 24 வந்து 43ல் அடங்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? புள்ளி வச்சுட்டு இங்கே 0 சேர்ப்போம். அடுத்தது 5 43 வந்து 215. இப்போ 240லேருந்து 15 போச்சுன்னா 250. திருப்பி நம்ம என்ன சேர்ப்போம்? 25 நம்ம 0 சேர்த்துப்போம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம புள்ளி வச்சதுனால நம்ம டைரெக்டாகவே வந்து என்ன பண்ணிக்கலாம்? 0 சேர்த்துக்கலாம். அப்புறம் அடுத்தது 43 இன்ட்டு 5 வந்து 215. ஸோ 250லேருந்து 215 போச்சுன்னா 35. நம்ம டைரெக்டாகவே ஒரு 0 என்ன பண்ணிக்கலாம்? சேர்த்துக்கலாம். இப்போது 8 43 வந்து 344. பேலன்ஸ் வந்து நமக்கு 6. இப்படியே போயிட்டே தான் இருக்கும். நான் இதோடு நிறுத்திக்கிறேன். சரிங்களா? 19.558 நான் நிறுத்திக்கிறேன். ஓகேங்களா? அப்போது 19.558 இன்ட்டு 10 பவர் ஆஃப், இங்கே பாருங்கள் 10 பவர் ஆஃப் 4 10 பவர் ஆஃப் 5ன்னு இருக்குது. சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக்காக இருக்குது. இங்கே 10 பவர் ஆஃப் 5ன்னு இருக்குது இல்லையா? ஸோ இங்கே நம்ம 4லேருந்து இங்கே 5லேருந்து நமக்கு 1 போச்சு அப்படின்னா நமக்கு இங்கே 4 வரும். சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அப்போ இங்கே நமக்கு 4 வரும். ஏன்னா இங்கே வந்து நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அப்படியே டைரெக்டாக 5ன்னு போட்டுட்டேன். 1லேருந்து 5 போச்சுன்னா நமக்கு 4. அதே தான் இங்கேயும் 4ம் வரும். சரிங்களா? புரியுதுங்களா? அதே மாதிரி மேலே இங்கே நமக்கு வந்து 4லேருந்து 2 போச்சுன்னா 2, இந்த 2 நம்ம அப்படியே இறக்கிட்டோம். நான் அப்படியே கொஞ்சம் டைரெக்டாக எழுதிட்டேன். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. 5லேருந்து 1 போச்சுன்னா 4, 4லேருந்து 2 போச்சுன்னா 2. அவ்வளோதான். சரிங்களா? இப்போது நம்ம வந்து இந்த 841 43ஆல் நம்ம வகுக்கும்போது நமக்கு என்ன விடை வந்தது? 19.558ங்கிற விடை வந்தது. ஸோ அதை போட்டாச்சு. இன்ட்டு 10. இங்கே 2 10 என்ன இருக்குது? நமக்கு பொதுவாக இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 10 2
10க்கு ஒரு 10 பொதுவாக எடுப்போம். இந்த 4 வந்து நமக்கு மேலே வரும்போது என்னவா வரும்? மைனஸாக வரும். சரிங்களா? அப்போ 19.558 இன்ட்டு 10 பவர் ஆஃப் -2. இப்போ நம்ம இது வந்து அறிவியல் குறியீட்டு முறையில் எழுதணும் இல்லையா? அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டு 1.9558 இன்ட்டு நம்ம அறிவியல் குறியீட்டு முறையில் 10 பவர் போடுவோம். ஸோ பவரில் நமக்கு 1 வரும். ஏன் 1 வருது? ஏன்னா நம்ம ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்கனால 1. இப்போ இதை எழுதுவோம் 10 பவர் ஆஃப் -2. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.9558 இன்ட்டு 10. இந்த 2 10க்கு ஒரு 10 என்ன பண்ணிக்கிறோம், நம்ம பொதுவாக எடுத்துக்கிட்டோம். ஸோ 1லேருந்து 2 போச்சுன்னா நமக்கு -1. ஏன்னா பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அதனால் -1. சரிங்களா? இதுதான் இந்த கணக்குக்கான விடை. 9.558 இன்ட்டு 10 பவர் ஆஃப் -1. ஸோ இந்த இடம் மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. அது மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. 4லேருந்து 2 போச்சுன்னா 2, 5லேருந்து 1 போச்சுன்னா 4. ஸோ அதை தான் நான் இங்கே இறக்கியிருக்கேன். சரிங்களா? இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, நான் இந்த சம்மோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸ் சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.